தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய செல்வகுமார் டிஆர் செல்வகுமார் ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய பீச்சை பதிவு பண்ண ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி 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 சார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டிஆர் செல்வகுமார். நான் வந்து தஞ்சாவூரில் தான் கிட்டத்தட்ட ஒரு 2006லேருந்து ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு தெரியல. என்னுடைய மாணவர்களுங்க 2 பேர் வந்திருக்காங்க. கறந்த தமிழ் சங்கத்தில் முதல்ல 2006 நடத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீரா பள்ளியில் வந்து 2011 2021 கொரோனா காலகட்டம் வரைக்கும் நடத்தினோம். என்னுடைய குருவின் பேர் திருமதி லக்ஷ்மி பிரபா. தஞ்சாவூரில் இருக்க எல்லாருக்குமே ஜோதிடம் படிக்க வந்த எல்லாத்துக்குமே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட இலவச ஜோதிட முகாம் நடத்தியிருக்கோம். 2006 படித்தேன் கறந்த தமிழ் சங்கத்தில். என்னுடைய குரு வந்து திருமதி லக்ஷ்மி பிரபா. அவங்க வந்து மன்னார்குடி தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெத்துன்னு உளுந்து வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் பார்ப்பாங்க. அவருடைய தங்கச்சி தான் அவங்க. மேலே மேலே இது 13 நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் மன்னார்குடினால என்னுடைய குருவை அறிமுகப்படுத்திக்கணும்ல. எப்பொழுதுமே ஒரு ஜோதிடருக்கு வந்து குரு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அந்த கலையே மறந்து போயிடும். அந்த தக்க நேரத்தில் மறந்து போயிடும். நான் எப்பொழுதுமே எல்லா முறையும் பேசுவேன். ஏற்கனவே நான் திருச்சி கருத்தங்கத்தில் பேசும்போது சொன்னேன், முதல்ல குரு, அதாவது தாய் தந்தை அப்புறம் குருங்கிறத விட எந்த துறைக்கு நம்ம போகிறோமோ அது ஆசிரியர், நம்ம கற்றுக் கொடுத்த ஆசிரியர். அவங்க பொற்பாதங்களை தொற்று முதல்ல வழங்கணும். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க திருமதி லக்ஷ்மி பிரபா அவர்கள். அவங்கள தான் முதல்ல என்னுடைய ஜோதிட குரு. அவங்கள முதல்ல வணங்கிட்டு 2006 வந்து கிட்டத்தட்ட முதல்ல ஒரு சின்ன அறிமுகம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா தஞ்சாவூர் நல்லா நான் சொல்லிக்கணும். ஏன்னா 2006 அங்கே ஆரம்பித்தோம். அப்புறம் வீரரா ஸ்கூலில் தான் ரொம்ப நாள் நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நடத்த முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட இலவச ஜோதிட முகாம் நடத்தியிருக்கோம். நடத்தி முடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம வகுப்புக்கு வருவோம். அதாவது முதல்ல ஜோதிடம் என்பது ஒரு வாழ்வியல் கலை. வாழ்வியல் கலைன்னு என்ன? ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஒரு கலை. வாழ்வியல் கலை நிறையா இருக்குது. இசை இருக்குது. இப்போ இசை நம்ம உங்களுக்கு ஒரு டயர்னஸாக என்ன படிக்கணும் கேட்குறோம், இசை கேட்குறோம். இசை இருக்குது. அப்புறம் நிறைய விளையாட்டு போட்டு நிறைய கலைகள் இருக்குது. அதில் வந்து வாழ்வியல் கலைகளில் ஆகச்சிறந்த முதன்மையானது ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, இந்த கணிதம் தான் பெரிய பிரச்சனை. கணிதம் தான். அதனால் அந்த கணிதத்தை விட்டுட்டு, அதான் கம்ப்யூட்டர் நிறையா வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் தட்டினீங்கன்னா உடனே வந்துடும். அப்போ நாம் கணிதம் எப்படி முன்னாடி கணிச்சாங்கன்னா, ஒரு உத்தேச கணிதம் போட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷம் பிறந்ததுலேருந்து கழித்து போட்டு கணக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ திருக்கணிதம் முறை வந்துச்சு. வாக்கியம் திருக்கணிதம் வந்துச்சு. திருக்கணிதம் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்எம்டி, லோக்கல் மினி டைம், ஐஎஸ்டி. இப்போ நீங்கள் ஐஎஸ்டி ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் போட்டு கணிக்க மாட்டார் ஜோதிடர். லோக்கல் மினி சுதேசி நேரம் போட்டு கழிப்பார். கழித்து தஞ்சாவூருக்குன்னா இவ்வளோ எத்தனை டிகிரி அச்சாம்சம் ரேகாம்சம் போட்டு ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் கொடுத்து 12 நிமிஷம் கிட்டத்தட்ட 12 நிமிஷம் கழித்து தான் கணக்கே போடுவார். ஐயா சொன்னாங்க, அதை கரெக்டாக சொன்னாங்க. நான் அதை வந்து கொஞ்சம் இடையமாக இருக்கிற அதனால சொல்கிறேன். அதாவது அந்த கழிச்சு போட்டு தான் கணக்கே போடுறாங்க. அதனால நிறையா ஜாதகங்கள் இப்போ வந்து லக்ன சந்தியிலலாம் விழுந்துருது. அதனால் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. அதனால் அந்த கணிதம் என்பதை விட ஜோதிட பலன்கள் தான் ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஜோதிட பலன்களை ரொம்ப எளிய முறையில் கற்றுக்கணும். முதல்ல முன்னாடி நிறைய சமஸ்கிருத சொல்கள் இருந்துச்சு, நிறைய படிக்க முடியாத வார்த்தைகள் இருந்தது. இப்போ அதெல்லாம் காலப்போக்கில் நிறைய மாறிடுச்சு. எளிய முறையில் ஜோதிடம் வந்துருச்சு, ரொம்ப எளிய முறையில் வந்துருச்சு. இப்போ எடுத்துக்காட்டால் ஒன்றும் வேண்டியதில்லை. ஒரு நட்சத்திரம் சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் சொல்ல அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு என்ன இதை போன்ற கருத்தரங்கள் நிறைய யூடியூப்ஸு, நிறைய ஜோதிட பயிற்சி மையம் வந்தது. முன்னே போய் நான் படிக்கும் போலாம் ஒரு 2-3 ஜோதிட பயிற்சி மையம் தான் வந்துச்சு. நான் திருவூர் ஜோதிட பயிற்சி மையம் தான் படித்தேன். அவர் தான் மறு சாந்தலிங்கனார்னு, அவர் தான் திருவூர் ஜோதிட பயிற்சி மையத்தோட கிட்டத்தட்ட அப்போ 25 ஊர்களில் பயிற்சி மையம் நடத்துனார். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீஹரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஜோதிட பயிற்சி மையம் ஆரம்பித்தவர் மறு சாந்தலிங்கனார், திருவூர் ஜோதிட பயிற்சி மையம். அதில் தான் படித்தேன் நான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் படிச்சிருக்க விட எளிய முறையில் ஜோதிடம் கற்றுக்கிறது எப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட என்ன நிறைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். ஒரு 8லேருந்து ஒரு 10 பாயிண்ட் தாங்க. முதல்ல வந்து சூட்சுமாதிபதிகள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சூட்சுமாதிபதிகள் நான் வரிசையாக சொல்கிறேன், எழுதிக்கிங்க. அப்போ நான் ஏன்னா ஒரு விளக்கம் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா டைம் அடுத்தவங்க பேசணும். ஒரு கொஞ்சம் ஷார்ட் பீரியட், ஒரு குறிப்பிட்ட சுவாரஸ்யமாக இருக்கும். வகுப்பில் போர் அடிக்கக்கூடாது, பர்டிகுலர் தூங்கக்கூடாது, எல்லோரும் நம்மளை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், எல்லோரும் கேட்குற மாதிரி இருக்கணும். அதான் வகுப்போட என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான். முதல்ல சொன்னால் சூட்சுமாதிபதிகள் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லக்ன பொது பலன்கள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சூட்சுமாதிபதிகள், லக்ன பொது பலன்கள் 2 சப்ஜெக்டை மட்டும் டச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கிரக ஆட்சி, உச்ச நீச்சம், கிரக பார்வைகள், கோச்சாரம், அதுக்கப்புறம் தசாபுத்திகள், சாரம், பெற்ற சாரம், அதுக்கப்புறம் கிரகம் எப்படி அம்சத்தில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறலாம். முதல்ல இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல சூட்சுமாதிபதிகள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சூட்சுமாதிபதினா ஒரு கிரகத்துக்கு 2 ஆட்சி வீடுகள் இருக்கும், அப்படி தானே? சூரியன் சந்திரனை தவிர, சூரியன் சந்திரன் ராகு கேதுவை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் 2 ஆட்சி வீடுகள் இருக்குது. அது தெரியுமா?
தெரியும்னு சொல்லுங்கள், தெரியும் சத்தமாக சொல்லுங்கள். ஏன்னா நான் மட்டும் பேசி போகிறேன், எல்லாரும் பேசணும். வகுப்பு இது வந்து கருத்தரங்காக இருக்கலாம், நான் வகுப்பாக தான் பார்க்க போகிறேன். கருத்தரங்கன்னா என் கருத்தை சொல்கிறது, வகுப்புனா எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அப்போ இருவேறு ஆட்சி வீடுகள் இருக்குது. சனிக்கு 2 ஆட்சி வீடு இருக்குது, செவ்வாய்க்கு 2 இருக்குது, குருவுக்கு 2 இருக்குது, சுக்கிரனுக்கு 2 இருக்குது. அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேதுகளை தவிர இருக்குது. அப்போ எப்படி 2 கிரகத்து வேரியேஷன் பார்க்குறது, எப்படி மாறுபட்டு பார்ப்பீங்க? மிதுனத்தில் இருக்க புதனுக்கும் கன்னியில் இருக்க புதனுக்கும் வித்தியாசம் சொல்லுவீங்க. அது ஆட்சி சார், இது கன்னியில் இருக்க கிரகம் உச்சம் மூலத்திரியோன வீடுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு மேலே வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? அதுதான் சூட்சுமாதிபதிகள். நான் முதல்ல படிக்கும்போது திரு மரு சாந்தனியன் அவர்கள் எடுத்தாங்க அந்த வகுப்பு. எனக்கு ரொம்ப பிரமாதமான சப்ஜெக்ட், எப்படி கிரகங்களோட வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி காலப்புருஷ தத்துவமான நிறையா போயிட்டே இருக்கலாம், நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். எப்படி 2 ஆட்சி வீடுகளை மாற்றி பார்க்குறது அப்படின்னா, இப்போ மிதுனத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது தெரியுமா? மிருகசீடம் 2 3 4 இருக்குது, திருவாதிரை 1 2 3 4 பாதங்கள் இருக்குது, புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் இருக்குது, 4ஆம் பாதம் கடகத்தில் வந்துடும். ரைட்டுங்களா? இப்போது முழுமையான நட்சத்திர பாதம் எது இருக்குது? திருவாதிரை. யாரோட நட்சத்திரம் அது? ராகுவோட நட்சத்திரம். அப்போது அந்த மிதுனத்தினுடைய முழு சூட்சுமாதிபதி யார்? ராகு தான் முழுமையாக இருக்கார். அப்போது சூட்சுமாதிபதிகள் என்னென்னா, ஒரு ஆட்சி வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகத்தில் வந்து எந்த நட்சத்திரம் முழு சூட்சுமாதிபதியாக இருக்கிறாரோ, முழு கிரகம் 4 பாதைகள் கொண்ட முழு கிரகம் இருக்கோ அதுதான் சூட்சுமாதிபதி. இப்போ அடுத்த ஒரு சப்ஜெக்ட் வரும். இப்போ மேஷத்தில் எடுத்துங்க, மேஷத்தில் 2 சூட்சுமாதிபதி இருப்பாங்க. அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்கும், கேதோட பரணி 1 3. அப்போ எதை எடுத்துக்கிறது? அங்கே 2 சூட்சுமாதிபதி இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரர்கள் சார் இருந்தாங்க, மேஷராசி ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் மனைவியை நேசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. உன்கண்ணி நீர் வழிந்தால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. சார் கேட்டா உன்கண்ணி நீர் வந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மேஷம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அங்கே கேதுவோட ஆதிக்கம் பயங்கரம் பேசுனாங்க, உணர்ச்சி வசப்பட்டார். நானும் கடகம் தான், எனக்கு பயங்கர உணர்ச்சி வசப்படும். ஆனால் நான் கொஞ்சம் மெதுவாக இருப்பேன், அவர் ரொம்ப ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் சூட்சுமாதிபதி, அவர் உணர்ச்சி பிளம்பு. ஏன்னா எங்கள் அண்ணன் அஸ்வினி தான் ஆவும் பார், வீட்டில் போனால் எங்கள் அண்ணி சொன்னதும் கேட்பார். அவர் எனக்கு சகோதரர் மாதிரி தான். ஸோ அப்போ அதான் இதுதான் அங்கே புரிஞ்சுக்கணும். இதுதான் ஜோதிடம், இதுதான் எளிய முறையில் புரிந்து கொள்வது, இதுதான் சூட்சுமாதிபதி. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டு. சரிங்க, இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன்னா மேஷத்தின் சூட்சுமாதிபதி 2 பேர், யார்? கேதுவும் சுக்கிரனும். விருச்சிகத்தின் ஆட்சி அதிபதி யார்? அதே செவ்வாய் தான். ஆனால் அங்கே முழு சூட்சுமாதிபதி யார்? சனி. அனுசரிச்சு 1 2 3 4 பாதங்கள், பாக்கி எல்லாமே புரட்டாதி விசாகம் 3ஆம் பாதம் இருக்கும், கேட்டை வந்துடும், கேட்டை 4 பாதங்கள் வந்துடும். அப்போது அங்கே கேதுவும் சுக்கிரனும் வந்தால், எங்கள் மேஷத்தில் கேதுவும் சுக்கிரனும் வந்தது, ஆனால் விருச்சிகத்தில் புதனும் சனியும் வந்துடுறாங்க. அப்போது இதில் யார் அதிகமாக உழைப்பாளியாக இருப்பாங்க? சனியோட இருக்க விருச்சிகம் தான். நீங்கள் விருச்சிக ராசிக்காரில் அடிச்சுக்கிட்டு எங்கேயும் தொழில் பண்ண முடியாது. ஏன்னா காலப்புருஷனுக்கு விருச்சிகத்துக்கு 10ஆம் இடத்தது யார்? சூரியன். அவர் தான் ஆல்மோஸ்ட் டாப் கிரகம். இது தாங்க லக்ன பொதுபலன், இது தாங்க சூட்சுமாதிபதி. ரொம்ப எளிய முறையாக பலன் சொல்லணும். நீங்கள் எந்த லக்னான்னு சொல்லுங்கள், எந்த நட்சத்திரம் வேணால் சொல்லுங்கள், அதுலேருந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். சரி, இந்த சூட்சுமாதிபதிகள் உபசூட்சுமாதிபதி என்ன செய்வார்? சூட்சுமாதிபதினா முதல்ல வர கிரகம் சூட்சுமாதிபதி கேதுவோட நட்சத்திரம். இந்த அஸ்வினி என்ன பண்ணும்? முதல்ல மேசத்துக்கு, ஏன்னா முதல்ல அடிச்ச மேசம், ஒவ்வொரு ராசியாக பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவார்னா, அதான் அந்த கர்மா, அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவர் பேசும்போது என் சகோதரர் பேசுன மாதிரி இருந்துச்சு. அவர் தேகம், சரீரம், ஆத்மா, பிரபஞ்சம் இதே தான் பேசுவார். அதே தான் அவரும் பேசினார். ஆனால் அவரும் தனுசு லக்னம், நானும் தனுசு லக்னம் தான். ஆனால் முழுமையாக புரிந்து பேசுவார்கள். ஏன்னா தனுசு லக்னத்தின் அதிபதி யார்? குரு. குருவுக்கும் புதனுக்கும் வித்தியாசம். குருவும் ஆசிரியர் தான், குருவும் ஆசிரியர் தான், குருவும் கல்வி தான். புதனும் ஆசிரியர் தான், புதனும் கல்வி தான். ரைட் தானே? ஆனால் புதனுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம்னா, புதன் மேலறிவு கொண்டவன், மேன்போக்கான அறிவு புதனோட அறிவு. குருவோட அறிவு ரொம்ப ஆழ்மனம், அடிப்புள் மேய்வாங்க. அதை விட ரொம்ப டேஞ்சரான கிரகம் ஒன்று இருக்குது, அது கேது. அது நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க அப்படியே கரை கண்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களான் அஸ்வினி, அப்படிப்பட்டவர்களான் மகம், அப்படிப்பட்டவர்களான் மூலம். இந்த அஸ்வினி மகம் மூலத்தை நீங்கள் போட்டு ஜெயிக்கவே முடியாதுங்க, கருத்தியல் சித்தாந்த ரீதியாக. ஏன்னா அவங்க முழுக்க ஆன்மீகத்தை சார்ந்தவங்களாகவும் ஆன்மீகத்தை கரைச்சி குடிச்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா காரணம், அவங்களுக்கு சந்திரனாகிய மனம் கேதுவோட நட்சத்திரத்தில் நிற்கிது. யாரோட நிற்குது? அஸ்வினா யாரோட வீட்டில் நிற்கிது? அது அருளணியின் கிரகமாகிய செவ்வாயோட வீட்டிலையும், அருளணியின் கிரகமாகிய சூரியன் வீட்டிலையும், அருளணியின் கிரகமாகிய குருவோட வீட்டிலையும் நிற்கிது. அப்போது இது ரொம்ப சூட்சுமாதி பலன் இதுதாங்க. ஒரு நட்சத்திரம் சொன்னால் அவங்க சப்ஜெக்டே சொல்லிடலாம். அப்போது கேதுங்கிற கிரகம் சந்திரனாகிய மனம், சந்திரனாகிய எண்ணம்,
சந்திரனாய் தேகம். அதனால தான் அந்த கேதுனா பட்டையை போட்டுக்கிறாங்க. பட்டைனா இந்த பட்டை, இந்த பட்டை நெத்திலே போட்டுக்கிறாங்க. நான் போன வகுப்பிலே சொன்னேன், செவ்வாய் பலம் பொருந்தியவர்கள் குங்குமம் வைப்பாங்க. சூரியன் செவ்வாய் சந்திரன் பலம் பொருந்தியவர்கள் சந்தனம் வச்சு பொட்டு வச்சு குங்குமம் வச்சுப்பாங்க. எனக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கார், குருவோடு சேர்ந்துருக்கார். எனக்கு சந்திரன் ஆட்சி, செவ்வாய் உச்சம். நான் பட்டை அடிச்சிருக்கேன், பட்டை அடிச்சிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன், சந்தனம் வைப்பா. இப்போ வைக்கிறது இல்லை. இப்போ இங்கே எத்தனை பேர் அந்த குங்குமம்? சார் நீங்கள் என்ன ராசி சார்? என்ன செவ்வாய் சார் உங்களுக்கு சார் இருக்கு? செவ்வாய் எங்கே இருக்கு? என்ன லக்னம்? மகர லக்னம். அப்போ செவ்வாயோட உச்ச வீட்டில் இருக்கார் அவர். அப்போ செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருப்பார். அப்போ செவ்வாய் நல்லதாக இருந்தால் என்ன பண்ணுவார்? அடுத்த சப்ஜெக்ட் அவ்வளோதான். செவ்வாய் நல்லா இருந்தால் பண்ணுவார். செவ்வாய் நல்லா வீரியமாக இருப்பாங்க, பவராக பேசுவாங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க. அவர் யாருக்கா பயப்பட்டாரா? ஏன்னா அவரை சொல்கிறேன் கிடையாது. அவர் இந்த ஸ்டேஜே ஆளுமை பண்ணுவார். அவர் தான் இன்றைக்கி சார் தான். சார் பேர் நிறைய மீட்டிங்கில் பார்த்துருங்க அவரை. அவங்க எப்போ போனாலும் மேஷத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா ஆளுமை தான். எங்கே போனாலும் சிம்மத்தை விட ஆளுமை மேஷம் தாங்க என்ன கேட்டால். ஏனால் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறுவார், மேஷத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார். அதனால் நீங்கள் எவ்வளோ பேர் மேஷம் தான் பலம் பொருந்திய கிரகம். என்ன ஒன்று டப்புன்னு டென்ஷன் சண்டை போட்டுருவாங்க, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஆனால் ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க, செயல் வீரராக இருப்பாங்க. அவருக்காக சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்வதெல்லாம் கிரகத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஒரு பலனை சொல்லும்போது நீங்கள் கூட்டி 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 பார்க்கணும். இப்போ மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறோன்னு வச்சிங்களேன். மேச ராசி யாரோட ராசி? செவ்வாயோட ராசி, காலபுருஷனின் முதல் ராசி, சூரியனோட உச்ச ராசி, சனி நீச்ச வீடு. ரைட் தானே? அப்படி தானே? நான் சொல்கிறத எழுதிக்கிறீங்களா? கால் எழுதினா புரியாது. அப்போ மேஷம் என்பது சூரியன் உச்ச வீடு, செவ்வாய் ஆட்சி வீடு. அப்போ உஷ்ணம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். உணர்ச்சி வசப்பட சூரியனும் செவ்வாய் சேர்ந்தால் உணர்ச்சி வசம் தான் அதிகப்படுவாங்க. ஆனால் அது ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 5வது வீடு, சூரியன் உச்சம் பெற வீடு. அப்போ என்ன ஆகும்? பாரம்பரிய சிவபக்தர், சிவத்தொண்டு, ஆன்மீகம், அவங்களுக்கு பாரம்பரியம், என் குடிப்பிறப்பு, என் குடும்பம் அப்படி தான் பிள்ளைகள் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அவங்கள மாதிரி மேஷம் மாதிரி ரிஷிகம் மாதிரியும் அந்த அருளணி இருக்கிறவங்க மாதிரி. சார் சொன்னாங்க, நான் சொல்லலாம் நினச்ச சப்ஜெக்ட் நீங்கள் முந்தி சொல்லிட்டீங்க. அருளணி இருக்கிற கிரகங்கள் யாருன்னா சூரியன் மையவனாக இருப்பார். ஆனாலும் அவரும் அருளணி சேர்ந்தவர் தான். சூரியன், குரு, சந்திரன், செவ்வாய், கேது, இவங்கெல்லாம் அருளணி. அவங்களுக்கு என்ன தெரியுமா? தான் உண்டு, தான் உள்ள உண்டு, தான் பிள்ளையை வளர்க்கணும், தான் சார்ந்த குடியை வளர்க்கணும், தன்னுடைய கௌரவம் முக்கியம், அவங்களுக்கு பாரம்பரியம் முக்கியம், குடிப்பிறப்பு முக்கியம், ஆன்மீகம் முக்கியம். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அருளணி இருக்கக்கூடிய யாருன்னா ராகு, சுக்கிரன், புதன், சனி. இவங்க என்ன பண்ணுவாங்க? தேவைக்கு சம்பாதிப்பாங்க, போதும் மனதோடு இருப்பாங்க. ஆனால் இந்த பொருளணி இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்போதுமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. தட் மீன்ஸ் பத்தாதுன்னா தேவை இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள மீறி அது நடந்துகிட்டு இருக்கும். வீடு கட்டுவாங்க. இப்போ ஒரு அருளணி இருக்கக்கூடிய வீடு கட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன வீடு கட்டி போதுன்னு இருந்துருவாங்க. ஆனால் பொருளணி இருக்கிறது விட மாட்டாங்க. மேலும் மேலும் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அது சார் நிறையா சொல்லுவார் நினச்சிருந்தா நான் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க, ஸ்பேஸ், ரொம்ப நன்றி. இது நீங்கள் சொல்லி நான் சொல்லியிருக்க முடியாது. அப்போ அருளணி பொருளணிங்கிறது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நீங்கள் பகை நட்புலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கிரகத்தோட பகை நட்பு அருளணி பொருளணிச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அருளணி இருக்கக்கூடிய கிரகம் பொருளணிக்கு பகையாக போயிடும். அவ்வளோ கரெக்டாக தான் சார்? அவ்வளோதான். அருளணி இருக்கக்கூடிய பகை நட்புலாம் பார்க்க வேண்டியது சார். நீங்கள் அருளணி பொருள் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பிரச்சனை. நானும் உங்கள் ஸ்டேஜ் இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப புரியாது பகை எப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு. என்னுடைய குருநாதர் எடுத்தாங்க, அருளணி பொருள் எடுத்தாங்க. அப்பே பிடிச்சிட்டேன். ஓ, இதுதான் பகை பொருக்கு. சூரியனுக்கு சுக்கிரன் பகை, சூரியனுக்கு புதன், அதாவது ஒரு விதத்தில் நட்பாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பகையாக போயிடும். அப்போ சனிக்கு சூரியன் பகை. இப்போ அதான் பகை. அருளணி பொருள் கண்டுபிடிச்சிங்கன்னா நட்பு பகை கண்டுபிடிச்சிடலாம். இதை பறிச்சிட்டா போதும். லக்ன பொது 4 விஷயம் தாங்க. நீங்கள் எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா அவரும் தனுசுல. எனக்கு அது நீங்கள் பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா, நான் பேசுறது நீங்கள் பேசிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமை. ஒரு ஒரு குருவோட அவர் சொன்னால் அப்படியே பரந்த மனதாக பேசினார். ஆனால் சார்ட்ட எனக்கும் என்ன ஒரு கான்ட்ரவர்சி ஆகுதுன்னா, அவர் கேபியில் போயிட்டார். அவர் அதோட பாரம்பரியம் நல்லா வந்துருங்க அவருக்கு. ஏன்னா தனுசு லக்னம் கடகராசி, நான் சார் தனுசு லக்னம் மேசராசி, ரெண்டுமே அருளணி தான். நானும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நமக்கு என்ன வருதோ அதுக்கு மேலே நம்ம இருக்க மாணவர் மேலே வரும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த குருவோட ஆதிக்கம். சரி, நம்ம இதில் வந்துடுவோம். பார்த்தீங்களா, அப்படியே பேசணும்னா சப்ஜெக்ட் அப்படியே போயிடும். அதான் இப்போ எதில் நிப்பாட்டினா பார்த்தீங்களா, நீங்களே மறந்துட்டீங்க. மேஷத்தான் இப்போ இருந்துருக்கீங்க. சரி, ரைட்டு. மேஷம் இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம சூட்சுமாதி பேர் மேஷத்தோட ரிஷபத்துக்கு வருவோம். இப்போ ரிஷபராசியின் அதிபதி யார்? சுக்கிரன். கூட யார் இருக்காங்க? ஆட்சி உச்ச வீடு யார் வீடு? சந்திரன். அப்போது எப்படி கணக்கு பண்ணோம்? ரிஷப லக்னக்காரருடைய ரிஷபராசிக்காருடைய இயற்கை குணம், லக்னம் என்பது அவருடைய மையப்புள்ளிம்பாங்க, உயிர் ஸ்தானம். அப்போ அவருடைய எண்ண ஓட்டங்கள் எதை சார்ந்ததாக இருக்கும்னா, சுக்கிரன் ஆட்சி வீடு, சந்திரன் உச்ச வீடு, ப்ளஸ் கூட அங்கே யார் சூட்சுமாதி உபசூட்சுமாதி யார் வருவார்னா செவ்வாய் வருவார். செவ்வாய் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பார். இங்கிட்டு போனீங்கன்னா சூரியன் தான் ரொம்ப முழுமையாக வருவார். அப்போது
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திரன் உச்ச வீடு, சுக்கிரன் ஆட்சி வீடாக இருக்கிறனால எல்லாத்துலையும் ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க. பொதுவாகவே சந்திரனுக்கு வந்து ஒரு ஈஸியாக நல்ல மனம் இருக்குது. சந்திரன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அல்லது சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொதுவான பலன்களை சொல்கிறேன், இது பொது பலன் தான். சந்திரன் கேந்திர திரிகோணத்தில், கேந்திர திரிகோணம் தெரியுமா? 1, 5, 9, 4, 7, 10 ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், ஆட்சினா எங்கே? கடகத்தில் ஆட்சி, இதில் உச்சம் ரிஷபத்தில். இப்படி இருந்தாலே மக்கள் சக்தி அதிகமாக இருக்கும், பேசியே கொண்டுருவாங்க. கலைஞர் கருணாநிதி பேசாத பேச்சா? அவர் எப்படி பேசுவார்? அதே மாதிரி ஞாபக சக்தி நிறையா இருக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. என்ன சொன்னால் அவங்க அடுத்தவங்களுக்கு புரியும், நல்லா தெரியும். ஸோ இதுதான். இப்போ இதுக்கு நம்ம லக்னம் மேஷத்துக்கு வந்துடுவோம், இது ரிஷபத்துக்கு வந்துடுவோம். அப்போ சுக்கிரன் ஆட்சி வீட்டில் சந்திரன் உச்சம் பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு என்று தனிப்பட்ட ஆசைகள் நிறையா இருக்கும். நீங்கள் ரிஷப லக்னத்தை பாருங்கள், அந்த சந்திரன் உச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று அங்கே சூட்சுமாதிபதியாக உங்களுக்கு வந்து முழு சந்திரன் ஆகிய ரோஹி நட்சத்திரமே வருவார். அப்போ முழுக்க முழுக்க அவங்க எதை குணம் இருக்கும்? சந்திரன் குணமும் இருக்கும், சுக்கிரன் சார்ந்த குணமும் இருக்கும். அதனால் நீங்கள் ஆசிலேஷன் இருக்கும், அவங்கள நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சாமானியம் கண்டுபிடிக்க முடியாது ரிஷபத்தை. மேஷம் ஈஸியாக இடம் போடலாம், அவங்க ரொம்ப கோவக்காரங்க, அப்பா அவர் கோவக்கார இருப்பாங்க. ஆனால் ரிஷபம் அப்படி, ஏன்னா சந்திரனுக்குன்னு ஏதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லா கிரகத்துக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்னொரு முகமும் இருக்குது. சந்திரனை ரொம்ப தூக்கி பிடிச்சாலும் அதே மாதிரி அவரை மாதிரி ஒரு குள்ளநரித்தனம் கொண்ட கிரகம் கிடையாது, அமைதியாக வேலை பார்த்துருவாங்க. அதாவது இப்போ அது எடுத்துக்காட்ட கலைஞரும் கண்ணனே சொல்லாமே, கூட்டணி பேசி வார்த்தை சீட்டில் என்ன இதயத்தில் இடம் விடும்பார். அந்த மாதிரி அன்பால் வீழ்த்திடுவாங்க. இதுதான் ஒவ்வொரு சூட்சுமாதிபதி சொல்கிறது. சரி, அடுத்தது இது எப்படியே போனால் போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வந்துடுவோம். லக்ன பொது பலன்கள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. லக்னம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நான் எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணி சொல்லிடுறேன். சார் கொஞ்சம் டைம் இருக்கலாம் சார்? முடிச்சேன்னா கொஞ்சம் பேசிடுறேன். லக்ன பொது பலன்கள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா எளிமையாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன். லக்ன பொது பலன் இருக்குது. ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்களேன் யாராவது. கடக லக்னம். சரி, ஏன்னா நம்ம எப்படி நம்மளை ஒன்று சொல்கிறது இல்லைங்க, உங்கள்கிட்ட எது எதாவது ஆவச்சாங்க சொல்கிறது. அவங்க கடக லக்னம்னு சொல்லிட்டாங்க. சரி, கடக லக்னத்தின் அதிபதி யார்? சந்திரன். 2 குடையன் சூரியன், 3 12 குடையன் புதன், ரைட்டுங்களா? 4 11 குடையன் சுக்கிரன், 5 10 குடையவன் செவ்வாய், 6 9 குடையன் குரு, 7 8 குடையன் சனி. தட்ஸ் அ பாயிண்ட். அவ்வளோதானே? இது எவ்வளோ நேரம் ஆச்சு? இது சொல்ல எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 30 செகண்ட் வந்துருக்கலாம். இவ்வளோ தாங்க பலன். அடுத்த பலனுக்குள்ள போயிடலாம். அடுத்த பாயிண்ட் வாங்க. கடக லக்னத்துக்கு ஒரு சின்ன மைனஸ், சுக்கிரன் தான் பாதகாதிபதி. அவர் என்ன பாதகாதிபதி? 11 குடையன், சரராசிக்கு பாதகாதிபதி. அப்போ சரராசின்னு சொல்லும்போது ஸ்பீடாக இருப்பாங்க. கடகம் ஆட்சி வீடு, கடகம் எப்போவுமே ஸ்பீடாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்கே போய் உச்சம் பெறுவார்? எத்தனாம் இடத்துல? 9ஆம் இடத்துல. சரிங்களா? அப்போது இதே கடகராசிக்காரர் எப்படி இருப்பாங்க? அவரும் மனைவிதாசனாகத்தான் இருப்பார். ஏன்னா அவர்களுக்கு சுக்கிரன் வீட்டில் யார் உச்சமாக இருப்பா? 7 குடைய சனி உச்சமாக இருப்பார். இந்த 11 குடையவன் எங்கே போய் உச்சமாக இருப்பார்? 11ஆம் இடம் என்பது இளைய மனைவி ஸ்தானம், அதாவது ஒரு லாபஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இந்த அதிர்ஷ்டஸ்தானமே சுக்கிரனாக வருகின்ற பொழுது கடகலக்கண கடகராசிக்காரர்களுக்கு பெண்களினால் அனுகூலம் உண்டு. எந்த கடமும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் கடகராசி, எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு ஒரு பெண் தான். அவங்கள பாரு நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் எத்தனை லேடி வேணால் பாருங்கள், எத்தனை ஜோசியர் பெண் ஜோதியர் வேணால் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லேடியை பார்க்க முடியாது. ஒழுக்கம்னா என்ன? ஒரு மாணவர், அதாவது உள்ளே வரும்போது வருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு குரூப்பில் போட்டிருந்த ஒரு குரூப்பு, அவர் இந்த ஓமுலகநாத ஐயா வந்திருந்தார் எங்கள் வகுப்புக்கு. வந்தோடனே அதாவது ஒருத்தர் உள்ளே வரும்போது பல ஆண்களை பற்றி பிரச்சனை சொல்ல யார் சொல்ல பழைய எண்ணங்களோடு வருவாங்க. ஆனால் எங்கள் வகுப்பில் வந்துட்டு போனதுக்கப்புறம் புது ஆளாக வெளியில் போவாங்க. அந்த மாதிரி ஒரு மிக தனித்துவமான பெண்மணி அவங்க. ஸோ அப்படிப்பட்ட குரு எனக்கு கிடைச்சாங்க. இதே மாதிரி நான் ஒரு தொழில் வச்சு நடத்துகிறேன். என்கிட்ட 10 லேடிஸ் வேலை பார்க்குறாங்க. அப்போ கடகலக்கண கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பெண்களினால் அனுகூலம் உண்டு. அது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று, அந்த கடகலக்கணத்துக்கு 11 குடையன் யார்? சுக்கிரன் தான். இளைய, அதாவது மூத்த அக்கா, மூத்த சகோதரம், அப்படி தானே? அந்த மூத்த சகோதரத்துக்குரிய கிரகம் சுக்கிரனே பாதகாதிபதியாக போகுது, அப்படி தானே? அப்போ பாதகம்னா என்ன? முரண்பாடு. பாதகம்னா பயப்பட வேண்டியதில்லை, முரண்பாடு. அப்போது கடகலக்கண கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரனே பாதகாதிபதி 11ஆம் இடத்து அதிபதியாக போய் கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தாகிய மூத்த சகோதரஸ்தானம் பாதகாதிபதியாக சுக்கிரனாக போய் 11 போய் உச்சம் பெறுகின்ற பொழுது ஒன்று அவங்க வீட்டில் மூத்த சகோதரருக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று, தகப்பன் 9ஆம் இடம் அப்பா தானே. அப்பா வழி உறவுகளில் யாருக்காவது இருதார யோகம் உண்டு, 2 மனைவிகள் இருப்பாங்க. இல்லாட்டி யாருக்காவது காதல் திருமணம் நடந்திருக்கும். ஏன்னா அவர் காலப்புருஷனுக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். இந்த மாதிரி சின்ன சின்ன லக்ன பொது பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நம்ம முடிஞ்சிக்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம கோச்சாரம் பார்க்குறோம் இல்லையா? கோச்சாரத்தில் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் கோச்சாரம் போட. கோச்சாரம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, 2 விஷயம் தான் பாதிக்கும். அஷ்டமச்சினி, 7 ஜென்மச்சினி தான் பாதிக்கும். அதர்வைஸ் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது.
அப்போ எல்லாரும் வர பிரச்சனை தான். ஏழரை சனி, ஜென்மச்சனி, அட்டமச்சனி, இந்த ரெண்டு தான். ஏழரை சனி, ஜென்மச்சனி, அட்டமச்சனி, இதுதான் பெரிய ப்ராப்ளம். மற்றபடி உங்கள் தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியம். தசாபுத்திகள் தான் உங்களை வழிநடத்தும். தசாபுத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணும். ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கோச்சாரங்களை பெருசாக பாதிக்காது. நீங்கள் கோச்சாரங்களை பெருசாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குரு சனி ரெண்டை பார்த்தா போதும். சந்திராஷ்டிரம் அவ்வளோதான். பாக்கி கிரகங்கள் எல்லாமே இப்போ ராகுக்கு எதுனா ஏற்கனவே நிழல் கிரகம் தான். ராகு ஒரு இடத்துல நன்மை செஞ்சால் ஒரு இடத்துக்கு எடுப்பான். ராகு இப்போ 10ல் இருக்கா, 4ல் கேது இருப்பான். ஏன்னா சமசப்த ராசி கோச்சாரத்தில். அப்போ ஒன்று நல்லா செஞ்சால் ஒன்று எடுத்துருவான். நான் ஒன்று ஷார்ட்டாக என்ன நிறைய மாறுபாடுகள் இருக்கிறான், இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதனால் அது ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்களில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தாக்க முடியாது. ஏன்னா ஒன்று நல்லது கொடுத்தா ஒன்றில் கெடுத்துருவான். அதனால் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் ஆகிடும். பொதுவாக பார்க்க வேண்டியது சனி, குரு, சந்திரன். சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது ஒன்று. அப்புறம் தசாபுத்திகள், தசாநாதங்கிற, அதாவது இன்னொரு இதில் பாயிண்ட் என்னென்னா, தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன் புத்திநாதன். தசாநாதன் நல்லா வலுவாக இருந்துட்டான்னா புத்திநாதனை ஓரளவுக்கு ஈடு கட்டிடுவார். ஏதாவது நோய்கள் வரும், வந்து கட்டுப்பட்டு போயிடுவார். அதே மாதிரி தசாநாதன் சரியில்லைன்னா புத்திநாதனில் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், பெருசாக ஒன்றும் நன்மை கிடைக்காது. அதனால் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன் தான் புத்திநாதன். அடுத்தது அப்போ கிரக பாதச்சாரம் பிடிச்சிடறேன். கிரக பாதச்சாரங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட் தான். ஏன்னா அதுதான் இப்போ வந்து இப்போ இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருடமாக கிரக பாதச்சாரம் பார்க்காமல் நாங்கள் ஜோதிடம் சொல்வதே இல்லை. கிரக பாதச்சாரம் தான் முக்கியம். கிரக பாதச்சாரம் பார்க்காத ஜோதிடே இல்லை. வெறும் கடத்தை வச்சு திறமசாலி சொல்லிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் முழுமையான சரியான பலன் சொன்னால் கிரக பாதச்சாரம், ஆட்சி உச்சம் நீச்சத்துக்கு அப்பாற்பட்டு கிரக பாதச்சாரம் தான் முக்கியம். லக்ன சுபரா பாவியா, கேந்திர திரிகோணாதிபதியா, அதாவது அந்த லக்னத்துக்கு இயற்கை சுபரா பாவியா, லக்னத்துக்கு கேந்திராதிபதியா, திரிகோணாதிபதியா, யோகாதிபதியா, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதில் வந்து அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியங்கிற பெற்ற கிரகம் சாரம் கொடுத்து அம்சத்தை நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ பலன் நல்லா கிடைக்கும். அது இன்னொரு பாயிண்ட், அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் நின்ற வீடுகள், என்னென்ன கிரகம் எங்கெங்கே இருக்குது, 6 குடையன் எங்கே இருக்காரு, 8 குடையன் எங்கே இருக்காரு. அதாவது பொதுவாக 6, 8, 12 கூடியவர்கள் தங்களுக்குள்ளேயே பரிவர்த்தனை பெற்று தங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. மித்த எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு எடுத்துருவாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். சரிங்களா? 6, 8, 12 கிரகங்கள் தங்களுக்குள்ளேயே அதாவது பேர் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ஐயா கரெக்டாக சொன்னாங்க. ராஜயோகம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா சோறு கிடைக்கும், நல்லா வாழ்க்கை கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவர் அருள் இருக்கார், அவ்வளோதான் அவருடைய நோக்கமே. என்னோட நோக்கம் அவ்வளோதான். நீங்கள் பொருள் இருந்தீங்கன்னா வீடு கட்டு கார்பரேட் மாதிரி அதான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. அதனால் இந்த 6, 8, 12 கூடிய கிரகங்கள் தங்களுக்குள்ளே பரிவர்த்தப்பட்டால் பரவாயில்ல. அதே மாதிரி கேந்திர திரிகோண கிரகங்கள் 6, 8, 12 இல்லாமல் மித்த இடங்களில் நீசம் பெறாமல் இருந்தால் அதுவும் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னும் 2 நிமிஷம் கேட்டுருவேன். ஏன்னா ஒரு வருஷம் அதுதான் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு கோச்சாரம் இது போன்ற விஷயங்களை பார்த்துட்டு முதல்ல உங்களுக்கு வந்து ஜோதிடருக்கு தைரியம் வேணுங்க, கட்ஸ் வேணும். முதல்ல உங்களுக்கு ஜோதிடம் தெரிகிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நிறையா பேர் தெரிந்து சொல்லாமல் கெட்டவர்கள் தான் அதிகம் ஜோதிடத்தில். என்னை விட ஜோதிடம் தெரிந்தவங்க நிறையா பேர் இருப்பாங்க, சொல்லாமல் கெட்டவங்க தான் அதிகம். சொல்ல தெரியணும் முதல்ல, அந்த தைரியம் வேணும் முதல்ல. ஜோதிடம் என்பது உங்களுக்கு வர்றதை சொல்லுங்கள், முதல்ல தெரிஞ்சதை சொல்லுங்கள், தெரியாமல் முழிக்காதீங்க. அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதிடம் என்பது பேச்சு தான் முதல்ல. இப்போ நான் பேசுனா அடுத்து அவங்க வராங்களா, அவங்கள்ட்ட பேசுங்க முதல்ல. இப்போ ஜாதகத்தை பார்த்தா பப்பேன்னு முழிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் முதல்ல என்ன தெரியுதா சொல்லுங்கள். என்னோட மாணவர்கள் தான் அவராக இருக்காங்க, அதான் சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள். ஒரு செவ்வாய் ஆட்சியாக இருக்கா, பரவாயில்ல தைரியமாக இருப்பாருங்க. இல்லை 4 குழந்தை ஆட்சியாக இருக்கா, தாய் நல்லா இருப்பாங்க. 9 பலமாக இருக்கா, அப்பா நல்லா இருப்பார். சூரிய பலமாக இருக்கா, அப்பா நல்லா இருப்பார். தெரிந்ததை முதல்ல சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ஏன்னா எத்தனை பேர் குருமார்களுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா கற்றுக்க வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்காக நான் சொல்ல வரல, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதனால் தைரியமாக இருங்க. ஜோதிடம் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப எளிய முறை. கற்று தேர்ந்தவர்களுக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்லி பழகி நல்லா வந்துடும். அதனால் சார் வாங்க, சார் வர வரைக்கும் பேசிகிட்டு இருப்பான். அதனால் என்ன அதேமாதிரி நாங்கள் வகுப்பு எடுக்கும்போது ஒரு சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். சாயந்தரம்னா தூக்கம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல பிரம்மஸ்திரன்னு ஒன்று இருக்கும், ஒரு கிரகம் இருக்குது எப்போவுமே, பிரம்மஸ்திரன்னு. என்ன கிரகம் நினைக்கிறீங்க சார்? என்ன கிரகம் சார்? பிரம்மஸ்திர கிரகம் எது? சுக்கிரன். அந்த சுக்கிரனை கையில் எடுத்துட்டோம்னா தூக்கம் போயிடும், எல்லாம் போயிடும். என்ன காரணம்னால் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் எதிர்பாலின ஈர்ப்பு என்பது சுக்கிரனிடம் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்துட்டாலும் மனைவி, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம் பகையாக தான் வரும். அதான் மனைவியோ கணவனோ தனக்குள் பகை. அப்படிப்பட்ட பகையில் நட்பு பாராட்டி வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கை. ஏன்னா ஐயா காலத்தை பற்றி சொன்னாங்க. அதனால் எல்லா கணவன் மனைவியும் பகையாக தாங்க இருப்போம், இருந்தாலும் அதை மீறி விஞ்சி வாழ்வதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு வாய்ப்பில் உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து ஜோதிட கருத்துக்களை மிக அருமையாக பேசினாங்க. எல்லாருமே சந்தோஷமாக அதை கேட்டு மகிழ்ந்தீங்க. அதாவது அதில் வந்து
அதாவது எல்லா கருத்துக்களையும் ஒரே நாளில் சொல்லணுங்கிற ஆர்வத்தில் தான் ஐயா எல்லாத்துலேயும் தொட்டு தொட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்படி ஜோதிடர்கள் ஆர்வமாக இருக்கிறதுனால தான் நிறைய கருத்தை கொடுக்க முடியாமல் இருக்குது. அது உண்மை. இப்போ நானும் அந்த ஆர்வத்தை அடிப்படையில் தான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். ஐயா வந்து அழகா பாதகாதிபதி அருமையாக சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து அவரை இப்போ பொன்னாட போத்த இளந்தமிழன் ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இல்லைங்களா? 99 டிஆர் செல்வகுமார் என் பேர். 99 44 85 31 82. 99 44 85 31 82.